ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஜியாங்னன் அப்படின்ற ஒரு இடம் இந்தியால புதுசா ஏற்பட்டிருக்க ஒரு ஊர் பெயர். என்னடா சொல்ற, இதெல்லாம் புதுசா இருக்க, வாயில நுழையாத பேரா இருக்கு. உண்மையிலேயே இந்தியா வந்துட்டு ஒரு புதுசா ஒரு கண்ட்ரி ஆட் பண்ணியிருக்காங்களா? என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா புதுசா எந்த கண்ட்ரியும் ஆட் பண்ணீங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கிற அருணாச்சல பிரதேஷ் தான் இப்போ ஜியாங்னன் அப்படின்றது மாதிரி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேர் யார் வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, சைனா தான் வச்சிருக்காங்க. என்னடா சொல்ற, இந்தியாவுக்கு சொந்தமா இருக்கிற அருணாச்சல பிரதேஷுக்கு எப்படி சைனா நாடு வந்துட்டு பேர் வைக்க முடியும்? இது தப்பு கிடையாதா? இது சட்ட விரோதம் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான், இது தப்பு தான், சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் சைனா இதை முதல் தடவை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல, கிட்டத்தட்ட இது 4வது முறை பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இது 4வது முறையா கிட்டத்தட்ட அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கிற 30 இடங்களுக்கு சைனா நாடு அவங்களோட பேரை அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கிற 30 இடத்துக்கு வச்சிருக்காங்க. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. நம்ம இங்க வந்துட்டு தேர்தல் களத்துல பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கோம். இந்தியா வந்துட்டு ஒரு எலெக்ஷன் டைம்ல பரபரப்பா இருக்குன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சைனா இப்ப அவங்களோட சைலண்டான மூவ் பண்ணியிருக்காங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம என்ன சொல்ற ஃபாரின் செக்ரட்டரியான ஜெய்சங்கரா இருக்கட்டும், அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கிற சிஎம் அவருமே இருக்கட்டும், இதுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்ல அவங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் அருணாச்சல பிரதேஷ் தான், அது இந்தியா கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. பட் என்ன நடக்குது அருணாச்சலம் பிரதேஷ்ல? சைனா எதுக்காக அவங்களுக்கு சொந்தமான ஒரு பெயர்களை வந்துட்டு இந்தியாவுக்கு சொந்தமா இருக்கிற அருணாச்சல பிரதேஷ்க்கு 30 இடங்களுக்கு சைனா பேரை வைக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? ஆல்மோஸ்ட் இது முதல் முறை கூட இல்ல, 4வது முறையா இது சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? என்னதான் அவங்களோட கோல்? இதுக்கு இந்தியா என்ன பதில் சொல்லி இருக்கு அப்படின்றதுதான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆப்வியஸ்லி வந்துட்டு அருணாச்சல பிரதேசோட சிஎம்மும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த 3 சம்பவங்கள், இது 4வது சம்பவம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 சம்பவங்கள் என்னென்ன சம்பவங்கள் அப்படின்றது கம்ப்ளீட் வீடியோவா, கம்ப்ளீட் டீட்டெயிலா வழக்கம் போல 10 நிமிஷத்துல ஸ்கிராச்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்டு நியூஸ்க்கான பொலிட்டிக்கல் விஷயமும் சில விஷயங்கள் உங்களுக்குமே தெரிய வரும். ரொம்ப ஒரு ஆஸ் எ ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுப்போம் உலகத்துல என்ன நடக்குது, ஒரு பொலிட்டிக்கல் விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம், ஜியோகிராபிக்கலான இருக்கிற சில விஷயங்களுமே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல எல்லாமே ஆஸ் எ ஃப்ரெண்டா நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த சப்ஸ்கிரைப் மூலியமா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. மட்டும் நம்ம இந்த வருஷத்துக்குள்ள நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது தான் நம்ம சேனலோட கோலே. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கணும்னா, அருணாச்சல் பிரதேஷ் இப்போ வந்துட்டு ஜியாங்னன் அப்படின்றது சைனானால வந்துட்டு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு. இது சைனா மொழியில பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சைனா த ஸ்டாண்டர்ட் நேம்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் நேம்ஸ் அப்படின்றது சைனா வந்துட்டு கிட்டத்தட்ட இது இந்தியாவுக்கு மட்டும் பண்ணலைங்க, டர்கிஸ்தானுக்கும் பண்ணியிருக்கு, அதுக்கு கீழே இருக்கிற வியட்நாமுக்கும் பண்ணியிருக்கு, பிலிப்பைன்ஸுக்குமே பண்ணியிருக்கு. இது இந்தியாவுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. பட் இப்ப இது இந்தியாலுமே 4வது முறை நடந்திருக்கு அப்படின்னா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பட் இந்த அருணாச்சல் பிரதேஷ்க்கு ஜியாங்னன் அப்படின்றது ஒரு பேர் கிட்டத்தட்ட 30 இடங்களுக்கு பேர் மாற்றம் செஞ்சிருக்கு சைனா. இது என்ன விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 4வது முறை. இதுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2017 கிட்டத்தட்ட 6 இடங்களுக்கு இந்தியால அந்த இமாச்சல் பிரதேஷ் திபெத்தை சுத்தி வந்துட்டு இருக்கிற ஒரு 6 இடங்களுக்கு சைனா வந்துட்டு அவங்களோட பேரை வந்துட்டு வச்சிருக்காங்க, இந்தியாவோட பேரை எடுத்துட்டு. ஸோ இதோட தொடர்ச்சியா 2023 11 பேர்கள் வந்துட்டு இதே போல இந்தியாவில் இருக்கிற நிலங்கள்ல வந்துட்டு மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 15 பேர்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு சொந்தமான இடங்கள்ல வந்துட்டு அவங்க பேர்கள் மாத்திருக்காங்க. இப்போ 2024 கிட்டத்தட்ட 30 பேர்கள். ஸோ இதுல வந்துட்டு சைனா வந்துட்டு பேர்கள் மாற்றப்பட்டிருக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல. ஸோ ஆல்மோஸ்ட் இதோட பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 இடங்களுக்கு இந்தியாவுக்கு சொந்தமான பேர்களை வந்துட்டு சைனா மாத்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு சைனாக்கு இருக்கிற ஒரே மைண்ட் தாட் என்ன அப்படின்னாக்கா, ஏசியா ஃபுல்லாவே வந்துட்டு சைனாவோட கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்றது தான் அவங்களோட கண்ட்ரோல். பட் அதெல்லாம் வந்து
வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏசியாவில் தான் ரஷ்யா இருக்கு, இந்தியா இருக்கு, பாகிஸ்தான், மற்ற இடங்கள் எல்லாமே இருக்கு. அவங்களாம் அவ்வளோ ஈஸியாலாம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு மிதப்புல தான் சைனான்றது ஒன்று இருக்குது. சரி, இப்போ அருணாச்சலம் பிரதேசில் ஒரு 30 இடத்துக்கு பேர் மாற்றிருக்காங்க. அது என்னென்ன பேர் மாற்றிருக்காங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க. பெருசாக ஒரு கிராமத்துக்கோ பெரிய ஒரு ஊருக்கோ அவங்க பேர்லாம் மாற்றல. கிட்டத்தட்ட இதுக்கெல்லாம் அவங்க 30 விஷயத்துக்கு பேர் மாற்றிருக்காங்கன்னா 11 ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் அந்த அருணாச்சலம் பிரதேசத்தில் ரொம்ப குட்டி குட்டி சின்ன சின்ன சிட்டிஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு 11 ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கு வச்சிருக்காங்க. ஸோ அதே போல் வந்துட்டு 12 மலைகளுக்கு மவுண்டன்ஸ்க்கு வந்துட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 4 ஆறுகளுக்கு வந்துட்டு ரீநேம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு குளத்துக்கு வந்துட்டு ரீநேம்ன்றது ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மவுண்டன் பாஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்துட்டு ஒரு ரீநேம்ன்றது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சில பீஸ்ஃபுல் பிளேசஸ் ஒன்று இருக்கு. ஸோ அங்கேயுமே சில மாறுதல், அந்த பேர் மாறுதல்ன்றது பண்ணியிருக்காங்க. பெருசாக இதில் ஒரு இம்பாக்ட்ன்றது இந்த ஊருக்கு இதுதான் பேர், மிகப்பெரிய சிட்டிஸ்கோ மிகப்பெரிய ஒரு வில்லேஜஸ்கோன்றது பேர் மாற்றங்கள்லாம் சைனா பண்ணல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் இப்போதைக்கு இது பண்ணியிருக்காங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடா வந்துட்டு ஒரு கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நாடு கடன்ல இருக்குன்னா அந்த நாட்டுக்கு கடன் கொடுத்து அதுக்கு அப்புறமா ஓவரால் அந்த கண்ட்ரியை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிப்பாங்க சைனா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஏசியாவை சுற்றி இருக்கிற நிலங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சைனாவோட ஆர்மி முன்னாடி வந்துட்டு இந்த இடம் எனக்கு தான் முன்னாடி இருந்தது, ஸோ இப்போதான் வந்துட்டு பேர் மாற்றி இருக்காங்க, ஸோ நான் திரும்பியும் வந்துட்டு என்னோட நிலத்தை நான் வாங்கணும், ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த இடம் இதுக்கு முன்னாடி இந்த பேர்ல தான் இருந்தது, இப்போதான் இந்த நாட்டுக்காரங்க வந்துட்டு பேரை மாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு ஆலிகேஷனை வச்சு இப்படியுமே வந்துட்டு சில இடங்களை வந்துட்டு மற்ற நாடுகள் கிட்ட இருந்து சைனா பறிக்குது. உதாரணத்துக்கு தைவான்லயுமே அப்படிதான் நடந்திருக்கு. இப்போ அதே தான் சைனா வந்து இந்தியாலயுமே பண்ணிட்டு இருக்கு. அருணாச்சலம் பிரதேசல வந்துட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி சைனா கிட்ட தான் இது இருந்தது அருணாச்சலம் பிரதேசம். பட் இப்போதான் இந்தியா வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிடுறேன். ஸோ திரும்பியும் நான் வந்துட்டு இதை எங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஸோ அருணாச்சல பிரதேஷ்க்கு சைனா வந்துட்டு ஜாங்ஜென் அப்படின்ற ஒரு பேரை வச்சிருக்காங்க. சரி, இது அருணாச்சல பிரதேஷ்க்கு மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, டிபேட்டுக்குமே அப்படிதான் நடக்குது. டிபேட்டுக்கு வந்துட்டு சைனா என்ன பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஜிஜாங் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதை வந்துட்டு டிபேட் சைனால போயிட்டு நீங்க டிபேட்னு சொன்னா தெரியாது, ஜிஜாங்னு சொன்னாதான் அது டிபேட் அப்படின்றது சைனா மக்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அங்க இருக்கிற மக்களுக்குமே அங்க இருக்கிற எஜுகேஷன்லயுமே இது டிபேட்னா ஜிஜாங், அருணாச்சலம் பிரதேஷ்னா ஜேஜாங்கா, ஸோ அது வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அடுத்த வர ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இப்பவே அவங்க எஜுகேஷன்லயுமே மீடியாலயுமே வந்துட்டு சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கு டிபேட் கிடையாது, இதுக்கு இந்த பேர் தான் அருணாச்சல் பிரதேஷ் கிடையாது, இதுக்கு இந்த பேர் தான் சைனா வச்சிருக்கு அப்படின்றதையுமே வந்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு பழக ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சக்சஸ் கொடுத்திருக்கு பாத்தீங்கன்னா, இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுத்த ஒரு விஷயம் தான் சைனாக்கு. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா வரலாறு நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் துர்கிஸ்தான் அப்படின்றது சைனாவுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதாவது ஒரு கிராஸ்ல இருக்கும், லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஈஸ்ட் துர்கிஸ்தான், அது துர்கிஸ்தானுக்கு இருக்க வேண்டிய ஒரு நிலப்பகுதி. அந்த ஒரு நிலப்பகுதியை வந்துட்டு சைனா வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா சேமிப்பு எப்படி அருணாச்சல் பிரதேஷ்க்கு நேம் ஸ்டாண்டர்ட் நேம்ஸ் வைக்கிறாங்களோ அதே போல ஈஸ்ட் துர்கிஸ்தானுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் நேம்ஸ் வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போதைக்கு இருக்கிற கவர்மெண்ட் வந்துட்டு இது பெருசா எதுவுமே கண்டுக்கல போல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா வந்துட்டு ஈஸ்ட் துர்கிஸ்தானை ஃபுல்லா வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஈஸ்ட் துர்கிஸ்தானுக்கு பேர் என்னன்னா ஜிஜாங் அப்படின்றது ஒரு பேர். பட் இந்த ஜிஜாங் இப்போ டோட்டலா சைனா கண்ட்ரோல்ல வந்திருக்கு. இந்த ஒரு கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் துர்கிஸ்தான் அப்படின்ற இருந்த பேரோட வரலாறையே குறித்து எரிச்சிருக்காங்க. புதுசா இந்த நிலத்துக்கு பேர் ஜிஜாங் அப்படின்றது ஈஸ்ட் துர்கிஸ்தானுக்கு வந்துட்டு ஒரு பேருன்றது ஒண்ணு வச்சாங்க. அதுக்கு அப்புறமா இன்னும் வரைக்கும் அது ஈஸ்ட் துர்கிஸ்தான் அப்படின்றது உலக நாடுகள் மறக்கிற அளவுக்கு சைனா இப்போ பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு ஜிஜாங் அப்படின்ற ஒரு பேர் தான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நேமா சைனா மாத்திடுச்சு. ஸோ இதே ஒரு முயற்சி தான் இந்தியாவுக்குமே நடக்குது. பட் இதுல நமக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ என்னடா இந்தியாவில் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ் இப்போ ஃபைனலாக வந்துட்டு சைனா வைக்கிற நேம் தான் வந்துட்டு மாறிடுமா, இதுதான் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமா ஃபியூச்சர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்மளோட வெளித்துறை அமைச்சர் வந்துட்டு ஜெய்சங்கர் இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெய்சங்கர் ஒரு எக்ஸாம்பிளுமே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வீடுன்றது ஒண்ணு இருக்கு, அது சைனாக்காரன் எடுக்கணும்னு உங்ககிட்ட நினைக்கிறான் அப்படின்னாக்கா அவன் உங்ககிட்ட வந்து சண்டை போட மாட்டான்,
அதுக்கு பதிலா அந்த வீட்டோட பத்திரத்தை வந்துட்டு அவனோட பேர்ல மாத்திப்பான். மாத்திட்டு வந்துட்டு இது என்னோட வீடுடா, நான் தானே இந்த பட்டாக்கு நான் என் பேர் தாண்டா இருக்கு, இது வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் தானே அப்படின்னு சொல்லி சைனாக்காரன் அப்படிதான் வருவான். பட் இருந்தாலும் நீங்க என்ன நினைப்பீங்க, நீங்க ஒரு பைத்தாக்காரன், நான் தான் ஒரிஜினல் 10 வச்சிருக்கேன், இவன் டூப்ளிகேட்டா எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் பேச எப்படி நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனை நம்ம கேஷுவலா விட்டுருவோம் இல்லையா. ஸோ அதே போலதான் இதை வந்துட்டு விஷயத்த கேஷுவலா விடுங்க. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இது ஒரு பிரச்சனையா இருக்காது. பட் அவங்க என்னதான் ஸ்டாண்டர்ட் நேம் வச்சாலுமே இது அவங்களுக்குன்றது சொந்தமாகாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஸ்லிப்பர் ஷாட் மாதிரி வந்துட்டு ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி அது ஒரு உண்மைதான், உண்மையான ஒரு விஷயம் தான் சொல்லலாம். பட் இதோட தொடர்ச்சியா வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷோட சிஎம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு ஒரு கிமிக்ஸ் தான், இதை வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்ல. அவங்க என்னதான் பண்ணாலுமே வந்துட்டு இது நம்மளோட இடத்த வந்துட்டு அவங்களால கேப்சர் பண்ண முடியாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் அருணாச்சலம் பிரதேஷ் இந்தியா கூட தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு கிமிக்ஸ், இதெல்லாமே வந்துட்டு நம்ம போட்டு குழப்பிக்கவும் தேவையில்லை, இதை வச்சு ஒரு அரசியலும் யாரும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் பிரதேஷோட சிஎம் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டுமே அங்க இருக்கிற மக்களுக்குமே வச்சிருக்காரு. ஸோ இந்தியா ஸ்டாண்ட் படி பார்த்தா சைனா என்ன வேணாலும் நீ செஞ்சுட்டு போ, எங்க இடம் எங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் இதே விஷயம் ஃபியூச்சர்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னாக்கா, அங்க இருக்கிற குழந்தைகள் இதே விஷயத்த அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அருணாச்சலம் பிரதேஷ்ல ஜாங்ஸெங் அப்படின்ற ஒரு விஷயத்த படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, சைனால இருக்கிற குழந்தைங்க அதை வந்துட்டு அருணாச்சலம் பிரதேஷ்ன்ற பேரே மறந்து சைனா வச்ச ஸ்டாண்டர்ட் நேம் தான் அவங்களுக்குன்றது ஒரு ஞாபகம் வரும். பட் அப்படி ஒரு ஊர் அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவில் இருக்குன்றதே அவங்களுக்கு அது தெரியாம இருக்கும். இது அவங்களோட ஃபியூச்சர்ல வர ஜென்ரேஷனே இதனால வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க. அதுல இருக்க எங்க இருக்கிற மேப், எங்க இந்த ஊரு ஆக்சுவல் உண்மையான பேர் என்ன அந்த ஊருக்குன்றது ஒரு கன்ஃபியூஷன் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல இருக்க அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அது பாதிக்கப்படும். பட் இது எந்த அளவுக்கு நம்மளே இதை யோசிக்கிறோம், பட் இது சைனா கவர்மெண்ட் யோசிச்சாங்களா இல்லைன்றது தெரியல. பட் அவங்களோட ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சுத்தி இருக்கிற எல்லா இடமும் சைனா கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்றது தான் நினைக்கிறாங்க. பட் அது என்னைக்குமே நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ன்றது இந்தியாவும் இருக்கு, ரஷ்யாவும் இருக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு பாகிஸ்தான், இவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் அதை தாண்டி சைனால நிற்க முடியும்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. இதுதான் அருணாச்சல் பிரதேஷ்ல கிட்டத்தட்ட 30 இடங்களுக்குமே வந்துட்டு பேர் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. பட் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நம்ம வேலி எதுவும் போடாம மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ணாம ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே வச்சிருக்கோம். ஆனால் டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா நம்ம கிட்ட இருக்கு, பட்டால இருந்து அந்த இடம் சம்பந்தப்பட்டமான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. பட் அப்படி இருந்தும் 10 வருஷமா அதுல மெயின்டெனன்ஸ் இல்லாம சொல்லிட்டு திடீர்னு ஒருத்தன் வந்து போட்டு அது என்னோட இடம் தான்டா அப்படின்றது சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்படிதான் வந்துட்டு ஒரு சைல்டிஷ் பிஹேவ் தான் வந்துட்டு சைனாவுமே வந்துட்டு அந்த அருணாச்சல் பிரதேஷ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் நான் சொல்றேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம சாதாரணமா கடந்து போயிடலாமா, இல்லை இது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறீங்களா? ஏன்னா ஈஸ்ட் துர்கிஸ்தானுக்கு நடந்த அந்த ஒரு விஷயம் அருணாச்சலம் பிரதேஷ்க்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அருணாச்சலம் பிரதேஷ் இப்ப புதுசா பேர் மாத்தி இருக்க ஜாங்ஸாங் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அந்த நியூஸ்லயுமே சரி, மீடியாலயுமே சரி, எஜுகேஷன்லயுமே சரி, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லி இது அருணாச்சல் பிரதேஷே வந்துட்டு அப்படியே டோட்டலா சைனா பேரை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றது கமெண்ட் உங்களோட பதிலா கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உண்மையிலே இது சைனா சம்பந்தப்பட்டது கண்டிப்பா சரியில்லை, அது எனக்கே தெரியுது. பட் இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியனுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அருணாச்சலம் பிரதேஷ்ல கிட்டத்தட்ட 30 இடங்களுக்கு பேர் மாற்றங்கள் சைனா பண்ணியிருக்கு இந்தியாவுக்கு சொந்தமான இடத்துல. ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் டீட்டெயில். இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க, அப்பதான் ஊர்ல என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம் அவங்களுக்குமே தெரிய வரும். ஸோ இதில் இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மட்டும் கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.